கண்ணமாம் கொடுத்து கொண்டாந்து பாலா பொண்ணாய் பருத்திப்பூ வைக்கிறேன்னு கேட்கல நடுவரவர்களே. ஏன் தெரியுமா, நான் மற்ற பூவை காட்டிலே பருத்திப்பூ கொண்டாந்து அதுவும் யாருக்கு ஒரு நல்ல விளியம்மன் காணி மக்களுக்கு வைக்கிறோம்னு சொன்னேன். மற்ற பூவெல்லாம் காத்தால ஊத்த பொழுதோட வாடி போங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. காரால கவண்ட மக்கா என்னைக்குமே கொக்கு பறக்காது குணக்குருவி நாடாது, இன்னைக்கு காக பறக்காது கறிக்குருவி நாடாது. அப்படி உழைத்துல பேர் போன அதனாலதான் எங்களுக்கு கொடிய பொன் மோழிக்குடி கொடுத்தாங்க. அப்படி மேலிக்குடியோடு வாழக்கூடிய கண்ணை கொடுத்த மாமச்சான் குளத்துக்கு நான் பருத்திப்பூ பாதத்துல வைக்கிறேங்க. நடுவரவர்களே, நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர்னு சொல்லித்தான் உங்களை கொண்டாந்து நடுவால உட்கார வச்சாங்க. ஆமா, இந்த கண்ணங்கோடத்துக்காரருக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்ன துரோகம் பண்ண? அவையா நாளை காத்தால பொங்கலுக்கு நம்ம இன்னைக்கு காத்தாலையும் வந்துட்டு 3:15 எல்ஐஸ்காரர் கூட்டிட்டு போய் ரூமை கொடுத்து ஏசி போட்டுவிட்டு காத்தால டிஃபனு இட்லி பொங்கலும் உப்புமாவும் கொடுத்தாங்க. மத்தியானம் அந்த குழம்பு போட்டு அருமையான பீன்ஸ் பொரியல் ரசம் சும்மா தக்காளி வேலைக்கிழமை 3 ரூபாய் முடி கரைச்சி ஊத்துனாங்களே. இந்த சனத்துக்கு நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண பாருங்க, இந்த மோரூர்னு சொன்னாட்டி கைதட்டிலையும் யாருமே மோரூர்காரர் இல்லை. கிட்டத்தட்ட 100 ஊர்காரர் இந்த மோரூருக்கு சொந்தக்காரர். அப்படி அந்த 100 ஊர்லயும் நாளைக்கு மகாராஜா நல்லா பட்டிமன்றம் பண்றேன், நம்ம ஊர் மாரியாயி கோயில பகுதியாயி கோயில கூட்டிட்டு போய் ஒரு பட்டிமன்றம் வைக்கலாம் நம்ம மனசில் நினைச்சிருப்பாங்களே. அந்த மக்க மனசுல மண்ணள்ளி போடலாமா? காசு வாங்க விட மாட்டான் உங்களுக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. நடுவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசி போனா தொலைவா, ராமேஸ்வரம் போனா போகுமா, திருச்செங்கோட்டை அத்தராரீஸ்வரர் பௌர்ணமியில 16 மட்டும் சுத்தி வந்தா போகுமா? இல்ல கொஞ்ச நேரத்துல அம்மை அழைக்க பேக்க போவாங்களே, அங்க போய் ஆத்தாள் அழைக்கும் போது அந்த குதிரை மண்ணால் துளுக்கேட்டா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ண? அப்ப என்ன பண்ணணும்னு தெரியாம தான் மேடையில குத்துக்கல்லான்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஒன்னும் பண்ணணுங்கிறதாண்டா என் பிரச்சனையே. ஏன் நடுவரவர்களே, நீங்க வேணுங்கிறது வெடியால போதுங்கிறது பொழுதோடு பண்ணி கொடுக்கறோம்னு சொல்லித்தானே கூட்டியாந்தாங்க. மல்ல சமுத்திர ரஞ்சித் வந்திருக்கிற எங்க அத்தை வந்திருக்குதா இல்லையா மாமா? எங்க அத்தை நாளைக்கு போன் பண்ணி ஏண்டா மருமவனாயே இப்படி பண்ணி போட்டேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னடா பண்ண? ஏன் நடுவரவர்களே, பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொல்லித்தானே நம்ம எல்ஐசிக்காரரு தலைவர் பொருளாளர் செயலாளர் எல்லாம் வச்சு அவுட் ஸ்பீக்கர் போட்டு நம்மளுக்கு அட்வான்ஸ் போட்டாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 3 பைத்தியக்காரிகளை கூட்டிட்டு வந்து. யாரா பைத்தியம்? யார் பைத்தியம்? பாரு, 3 சேலை கட்டி டாட்டா ஊர்ல உலகத்துல 6 சேலை கட்டல, இவி 3 தான் அதிசயமா கட்டிட்டாங்க. 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 6 கண்ணால மூச்சாங்க, இவி மூச்சாங்க. 1க்கு புள்ள இருக்கு. 6 உள்ள பெத்தாங்க, அவி பெத்தாங்க. அது 2 என் மகடா. உங்க மகளா இருந்தா பைத்தியம் பிடிக்கப்படாதா? கோவிச்சுட்டு போறியா? அங்கிட்டு படி இல்லை, குப்புற விழுத்தினா மூஞ்சி அடி விட்டு போயிடும். எப்படியாவது எப்படி போவ? இவன் இங்கே நிற்கிறேன், நீ எங்கிட்டு போவ? என்ன விஷயமா போற? இதை விட மோசமான திட்டிருக்கேன், நீ ஒன்றும் கோவப்படாமல் இருந்திருக்கேன். இன்னைக்கு மோர்குழம்பு சாப்பிட்ட உடனே பைத்தியக்காரன்னு குப்புன்னு கோவம் வருது. என்ன காரணம்? சரி, போகிறதான் போகிற, எவ்வளோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளா? கோச்சிட்டு போவாளா? குடிக்கிறதுக்கு என்ன 10 ரூபா எடுத்து வாங்க முடியாது உன்னால? 2 எடுத்துக்கிட்டு போகிறேன். ஒன்றும் குடிக்க, இன்னொன்று அவருக்கு கொடுக்கவா? வேற என்ன எடுத்த? மைக்கு. ஏப்பா நீ இப்படி போ உட்காந்துட்டு நல்லா போ, இப்படி உட்காந்துரு. மைக்கை தூக்குவாலும் நாளைக்கு ஆம்பளி பையனை தூக்கிட்டு போனாலும் போய் போன் சொல்லுடா. என் சொல்லு, இங்கதாங்க வச்சிருந்தேன். அதான் உள்ள விட்டு குடியிரு இருக்காளுங்க. வேற என்ன எடுத்த? சம்பளத்துக்கு இவன் செல்லு அதேறது உனக்கு. இது எவ்வளவு ரூபா செல்லு தெரியுமா? இது கொண்டு போவது பிரச்சனை இல்லை. இவன் அடிக்கிற போனு ஒரு நாளைக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? 300 ஃபோன் பண்ணுறாங்க. 300 ஃபோனில் 150 ஃபோனு பேச வாய்ப்பு கேட்குறாங்க. 50 ஃபோனு நிகழ்ச்சி வேணும்னு கேட்குறாங்க. அதில் 50 ஃபோனு எங்களை திட்டுறதுக்குன்னே ஃபோன் பண்ணுறாங்க. அந்த யூடியூப்பில் அண்ணே அந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்குது இன்னொரு ஸ்டுடியோவா, மனோஜ் ஸ்டுடியோவா? ஓகே, அருமையாக எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் எடுக்கிறது பெருசு இல்லைன்னு எதுலேயும் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸை ஆஃப் பண்ணிடுது. ஏன்னா இங்கே கேவலமாக திட்டி அதில் போடுறாங்க. நீ சோத்த தின்னியா? நீ ஒரு பொண்டாட்டியோடு தான் வாழ்றியா? நீலாம் ஆம்பளை தானா? இவ பொம்பளை தானா? ஏன் நீ என்ன பேசுகிற? நீ நல்லா வாழ்வியா? இதை போடுறது யாரும் ரசிகர்கள் போடல. பட்டிமன்றத்தில் எங்களுக்கு ஆகாத உறுப்பு இதை போட்டு விட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க.
போட்டு விட்டு அவங்கள ஃபோன் பண்ணிக்கிறேன். என்ன உனக்கு இப்படி கமாண்ட்ஸ் போட்டிருக்காங்க, இவன் தான் போட்டான்னு எங்களுக்கு தெரியும். அதில் 4 பொம்பளையாலும் 7 ஆம்பளையால் இந்த வேலை பண்ணிக்கிட்டு தர்றாங்க. இப்போ நீ என்ன விஷயமா நிற்கிற? சரி நீ கோச்சிட்டு போறியா? சரி போ, நான் கண்டிக்க மாட்டேன், கோச்சிட்டு போ. சரி உட்காரு, கண்டிக்கிறேன், உட்காருமா உட்காருமா. அவன் எந்திரிச்சு ரொம்ப நேரம் நிற்கிது, பெரிய மனுஷன். இப்படி கேள்வி பண்ணலாமா ஐயா? எங்க உண்மை சொன்னா கேள்வி வேணாம்னு கேட்டேன். நான் எங்க போய் மண்டை உடைக்கிட்டு? ஏப்பா இது 2 என்ன சொன்ன? 3மே பைத்தியமுங்க. 3ம் பைத்தியம் கிடையாது, நல்லா தெரியும். நடுவர் அவர்களே, நீங்க படிச்சு பட்டமாக்கி என்ன பண்றது? 3 பேர் படிச்ச பைத்தியம். எனக்கு நல்லா தெரியும் 3ம் பைத்தியம் கிடையாது. அப்புறம் 6 3மே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. அது முழுக்க லூசு. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க ஊர்ல போய், இங்க இதுல பட்டிமன்றம் நடந்துச்ச, மூலூர்ல எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. பூரா லூசுகளாக கூட்டி அதிர்ந்தாங்க. பூரா லூசு பட்டிமன்றமா? நடுவர் நல்ல லூசு. யாரு பொறுப்பு? மஞ்சுநாத லூசு தான் நல்லா சொல்லுவாங்க நாளைக்கு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பைத்தியக்காரன் கூட பணம் காசு வேண்டான்னு சொல்ல மாட்டானுங்க. உண்மையாலுமே நான் 13 தலைப்பு அனுப்புன அவங்களுக்கு. ஆனா அவ இந்த தலைப்பு குறிப்பா வேணும்னு எடுத்துட்டாங்கன்னா, இன்னைக்கு சமூகத்திலே சொந்த பந்தத்தை காட்டிலே சொத்தை சேர்த்து வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு எங்க கவனமா இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. நடுவர் அவர்களே, அந்த காலம் எல்லாம் பொண்ணு எப்படி கொடுத்தாங்க? உறுப்பன் எடுத்தாங்க. அத்தை பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு உரிமை. பண்டாராட்சி வச்சு பொழுதாட முந்தினா பொழுதாட பட்டு தண்ணி வாக்குறதுக்கு முன்னால 2 ஒரு பண்ணாடியில் பரிங்கட்டுறதுக்கு முன்னால மாப்பிள்ளை கூப்பிட்டு கேட்பாங்க, அடே பையா உனக்கு உறுப்பண்ணு மேல உரிமை இருக்குது, விட்டு கொடுக்குறியான்னு கேட்டாத்த அவன் உரிமை விட்டு கொடுத்தாத்த வெத்தலை கட்டுற வழக்கம் எங்க கவட மூட்டில் இருந்தது. இன்னைக்கு யாராச்சு சொந்த அத்தை பிள்ளை உரிமை எடுக்கிறாங்களா? எடுக்கல. காரணம் சொத்து இல்லை, காசு தாங்க கடவுள். அந்த கடவுளுக்கு அது தெரியும், இந்த 3 பிடாரிகளுக்கு தெரியலன்னு சொன்னா நாங்க என்னங்க பண்றது? காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பணமே, ஆட கை பத்த நினைக்கிது மனமே. ஆட போற போது தெரிவதுண்டோ, கிட்ட வார போது சொல்வதுண்டோ. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. இப்ப நல்ல புளியம்ம கிட்ட வந்து நீங்க எல்லாம் போய் சாமி கும்பிட்டு இருப்பீங்களா? என்னன்னு கும்பிட்டு இருப்பீங்க? சாமி நல்ல சுகத்தை கொடு, நல்ல அறிவு கொடு, நல்ல புத்தி கொடு. அதோட நிறுத்தி இருந்தா நல்ல உறவை கும்பிட்டான்னு பொருள். அங்கே போய் அதான் கும்பிட்றோம். பக்கத்தோட்டத்துக்கு இறையும் பண்ணி போடணும். எங்கள் மாம்பையும் தோட்டத்து விற்கிறானா அது வாங்கி போடணும். அவன் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான், அது ஒழுங்கு நாசமாக போகணும். ஆத்தா பொள்ளாச்சியில் மாசாணியாத்தா போய் பாருங்க. தினம் 60 வடி மிளகாய் அறப்படுது. எப்படி இடத்துக்கு அவன் பால் வாங்கி இருக்கிற நேரம் 7 மணிக்கு அரைக்கணும்னு அரைக்கிற முளை வாங்கி கால் கட்டு வாய்ச்சப்ப வந்து மாடு அடியோடு நுழையும். ஐயா 50,000க்கு மாடு வாங்கிட்டு வந்திருக்கிறமே, வாரவன் எவனாலும் மாட்டை கொம்ப பார்க்கறானா, மாட்டை திமிழை பார்க்கறானா, மாட்டு தாடை பார்க்கறானா, மாட்டு காலை பார்க்கறானா, மாட்டு வாழை பார்க்கறானா? குப்பர் படுத்துட்டு இது நான் வந்து ஈரோடு சந்தை முழுக்க சுத்தூர் இவனுக்கு பாரு லம்ப அடிச்சுட்டு வட்டேன். கறந்த நேரம் 7 மணி கறக்காது, பால் கறக்காது, நத்தந்தேன் கறக்கும். நடுவர் அவர்களே, அமெரிக்காக்கார பாடுவெளியில செத்து போவானா, ஜப்பான்கார சம்பாரிக்கலின்னு செத்து போவானா, சைனாக்கார கண்டுபிடிக்கலன்னு செத்து போவானா. ஆனா நம்ம சொந்தக்கார மட்டும் நாம நல்லா பொழைச்சாவே செத்து போவானுங்க. யோசிச்சு பாருங்க. எவனாலும் ஒரு சாட்சி போடுற கூட்டம் வேறடா. அடே ஒரு சொத்து வாங்குற ஒரு சாட்சி போட வேடா, இடத்துக்கு சாட்சி கை எழுத்து கொண்டு போய் தெருவில் விட்டு போறக்கா. நீங்க நம்பி நம்ம சொந்தக்காரனுக்கு எவனாலும் கடனுக்கு சாட்சி போட்டா நீங்க அட்டை வெட்டி போட்டு நீங்க தான் கட்டணும், அவன் கட்ட மாட்டேன். இதுக்குன்னே பல ஆள் சுத்துறாங்களுக்கு. நான் கேட்கறேனுங்க, சொந்தம்னு பேசுறாங்களே, ஒரு பெண்ணுக்கு எதுக்கு சிறப்பு? எது சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுன்னு எத்தனை நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கோடாலி கொண்டு போட்டு இதெல்லாம் பூ வச்சுட்டு வந்தா எங்க ஆத்தன் நல்ல புளியம்மளே வாராப்பல. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே அந்த மவராஜ் மூஞ்சியில் முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. இந்த காலத்துல எந்த பொம்பளையிலாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாங்களா? அல்ல பேரளவழி, பேத்திலவழி, ஆயாளவழி, அப்பத்தாளவழி, ஆட்டாளு, மாட்டாளு, அமுக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவி செவுத்துல அடிக்கிறாங்க. அந்த கோட்டில் குச்சிக்கிற வேற அடிப்பா வேறு 16 வண்டி மேக்கோப்பு வெடிச்சா கண்டால முந்தினா பொழுதாடு ரிசப்ஷன் பொண்ணு மாப்பிள்ளை சோடிய கொண்டாந்து நிறுத்தி திருச்செங்கோடு கொண்டு போய் பட்டி பார்த்தா எத்தனை 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் பட்டி பார்க்கறக்கு. மூஞ்சி கிழவுல கருமத்து 35 வருஷமா கூட நாம தான் கொடுத்து நடத்துறேன். அந்த 3 மணி நேரத்துக்கு 35,000 ரூபாய். பெருமை பேத்த கலையை குடிக்கிறது ஓட்டக்கலையம்.
அண்ணா கொண்டு பேக்கப் மொண்டாடி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டுனா நான் சொன்ன மாட்டுச்சாணி போட்டு கழுவாப்பா சுத்தமா போயிருக்கு. மாட்டுச்சாணி யாரா முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? ஏன் நடுவரவர்களே கொரோனா காலத்துல வீடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு கொளிச்சாங்களா இடத்துக்கு? கொரோனா கிரும்பி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்ப மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி, கொரோனாங்கிறது கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது போட்டு வலிச்சுமில்ல. அப்ப இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாதா? என்ன அறிவு. தேங்க்யூ. சோறு தான் சாப்பிட்டீங்களா? சூப்பரான சாப்பாடு இல்ல அட்டுருண்டையான. என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது மரியாதையா 4500 ரூபாய் பணம் கூட நம்ம பேசியல் பண்ணிட்டு வரணும். என்னடா பேசியல்? பற்ற பேசியல் தான். பால் கறக்கிறனாய்க்கு பற்ற பேசியல் பத்தி என்ன தெரியும்? மோர்பாலம் சந்தையில மாட்டை பார்த்து இது என்ன பால் கறக்கணும்னு தெரியும் சொல்லுவேன். மாட்டு வாழை பார்த்து இது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டால் சொல்லுவேன். மாட்டு பல்ல பார்த்து தேருமா தேராதான்னு கேட்டால் சொல்லுவேன். மாட்டு சுழி பார்த்து தாமினி சொல்லியோ ரெட்ட சொல்லியோ கோவர சொல்லியோ லட்சுமி சொல்லியோ ராஜ சொல்லியோன்னு கேட்டால் சொல்லுவேன். பற்ற பேசியல் பற்றி எனக்கு என்ன தெரியும்? குடியாரவனுக்கு அது என்னடி பற்ற பேசியல்? இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, இந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுத்து வச்சிருக்கிறான். எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னான். நெஞ்சு வலியும் வந்துட்டுதுங்க. 4500 ரூபாய்க்கு ஒரு மோர்பாளையம் சந்தையில் ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்தா வருஷம் 2 குட்டி போடுமில்லங்க. ஆமா, நீ சொன்னா நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க கிடையாது குட்டி போடாதாம்ல? கேடையாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போட. என் பக்கத்து வீட்டுக்காரம்ட்டாரு குட்டி போடுதே. அது பொட்டையாடா இருக்கு போட. அவன் வீட்டுல கிடையாது இல்லையே. உங்க வீட்டுல கிடையாது இருக்குதுல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போடுது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால் நேரா போய் சட்டை கட்டி பிடிக்கும். அடே பாலா போன நட்டக்கால எரிஞ்சவனே எது ஒன்று தொலைஞ்சவனே பல குடும்பத்தை கெடுத்து கொப்பமாடு வண்ணவனே சித்தன்னு பேர் சொல்லி சீரழிச்சு போனவனே ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில் 1 குட்டி பங்கு கேளுக்கா. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வந்தா சொல்லுங்க. நம்ம தலைவர் பொருளாளர் செயலாளர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போய் ஒரு காடிக்காமட்டை அத்தனை பேர்த்தையும் வச்சு பஞ்சாயத்து பண்ணி உங்களுக்கு குட்டி வாங்கி தரேன். அவன் சண்டைக்கு வருவான்டா. எதுக்குங்க சண்டைக்கு வர? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு அப்ப ஏன் சிரிக்கிறாங்க? கண்ணம் கொடுத்து கவண்டையில அறிவாளியோ? நாளைக்கு ஆட்டுக்குட்டியே காப்பாயின் சண்டைக்கு வருவாங்கடா. ஆட்டுக்குட்டியோ? நடுவர் அவர்களே 4500 செலவு பண்ணி இன்னொரு புருஷனை கட்ட போறாங்க. கல்யாணம் முடிச்சு 5 வருஷமா வச்சு பொழைக்கிறேன். முத்தங்கூடத்துல இருந்து தூரங்கூடத்துக்கு வாக்கப்பட்ட அந்த மவராஜ் காலி வச்சு யோகா அடடா அருமையா இருக்கிறேன். நான் சொன்னேன் 5 வருஷமா வச்சு பொழைக்கிறனால நீ எனத்துக்குள்ள உனக்கு மேக்கப் பண்ண. நான் பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டு புருஷன் சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறா? எப்படி பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு, கிளுகிழப்பா இருக்கு. ஊர் பையனுக்கு பூரா அழகா தெரிஞ்சா நான் விட்டுட்டு வெளியே வர முடியுமா? பால் கறக்க முடியுமா? வியாபாரம் பண்ண முடியுமா? கடைக்கு போக முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? சினிமா நடிக்க முடியுமா? சீரியல் இருக்க முடியுமா? மார்கேதியா தோட்டத்துன்னு சொல்லி போட்டு நான் பால் கொண்டு போயிட்டுங்க. போய் போட்டு வேற ஒரு சாமார்த்தி இங்க எப்படி பக்கத்துல திருச்செங்கோடு டவுன் பக்கமா எனக்கு நம்பியூர் டவுன். நான் பால் ஊற்றி போட்டு வந்து பார்க்குற பையன் பள்ளிக்கூடம் போறதுக்கு போட்டு மாடு பேசிட்டு இருந்தேன். உனக்கு டியூஷன் நேரமாச்சு மணி 6 நீ போவாது, நீ மாடு பேசிட்டு இருக்கிற எங்கடா கொம்மான்னு அம்மா பேசில் பண்ண போயிட்டான்னா. சொந்த பந்தம் சொன்ன வச்சு கேட்டுதா உட்ட மண்டி போறதுக்கு போய் பார்க்கறனாக்கா என்னை பெத்த தாயார் ஆயார் இத்தனை பேர் இருக்கிறீங்க. 4 பொம்பளை குண்டா ராணி ஆட்டமே எடுத்திருக்கிறாளுங்க. அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. எதையாவது ஒண்ணு கிளப்ப வேண்டியது. ஏங்க நம்ம அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்செழுத்தா 4 பேர் என்ன பார்க்கும்? தூரம் கொடுத்துனாங்க மஞ்சள் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்செழுத்து போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா? அப்படி ஒரு அவச்சொல்லு வாழ்க்கையிலே வராதுடா. ஏற்கனவே இங்க ஊர் ஊரா முளவடின்னு மானம் கெடுது. நீ 10 குறைக்கு அந்த பேர் மேல வாங்கி தொலையணுமா? மரியாதையா கம்மனி இருந்து அங்க போய் பாக்குறேன். மொல்ல கிட்ட போய் அம்மனியோ அம்மனி அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கல. அங்கதான் மூஞ்சி ஊரா அனுமாருக்கு வெண்ணக்காப்பு சாத்துற மாதிரி சாத்தி வெள்ளரிக்காய் வெட்டி கண்ணில் வச்சு மல்லாக்கு படுத்திருக்கான். இப்ப போனவன் வீட்டுச்சாவி கொண்டு போயிட்டாளாக்கா. வீடு திறக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த ஓனரமும் ஓரமா நின்று போட்டு பேசிட்டு இருந்தான். மொல்ல கிட்ட போய் என் கண்ணு என் பொண்டாட்டி வந்தாலே பார்த்து எண்ணே. அந்த அம்மா உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க. எவன் பொண்டாட்டினா அந்த 70 தெரிஞ்சாத்த எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே. அல்ல ஒரே சைஸா உருண்டுட்டு கிடக்கிற அளவு குந்தாணி உருள்றாப்பல அடையாளம் சிக்கல அழிச்சிட்டு எழுப்பிடுங்க. அவகாட்டவன கண்ணால மூஞ்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சாயான்னு. 5 வருஷமா உங்களோட பொண்டாட்டியும் உங்கள்கிட்ட பொழைக்கிற நீ அடையாளம் சிக்கலிங்கிற. அவன் மேக்கோப்பு போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. எனக்கு எப்படி தெரியும்னு அவன் கேட்டான். நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்கு மூசு மூசுன்னு, பொம்மேரி நாய். அந்த பொம்மேரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில முட்டிட்டு உள்ள வந்தது.
என்னை பெத்த ஆயாமாரு கண்ணங்கோடத்துக்கு வாக்கப்பட்ட மவராசிலும் இருக்கிறீங்க, கண்ணங்கோடத்துலேருந்து வேற கூடத்துக்கு போன அத்தமார்களும் இருக்கிறீங்க. பாலாடை பார்த்தா நாயகம்னு இருக்குமா? பால் சட்டை பார்த்தாவே விடாது. பாலாடை பார்த்தோன்னா அந்த நாய் என்ன பண்ணுது? பொசுக்குன்னு சேர் மேல ஏறி மல்லாக்கு படுத்திருக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியும். இப்போ ஏன் மேடம் 4500 பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில் எடுக்கிறோம். நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க ஏக்கராளே. இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. யாரு கொடுப்பாங்க? நடுவரவர்களை இன்னைக்கு காசு தாங்க, பணம் இல்லைன்னா பிணம் கூட வாய் திறக்குது. இன்னைக்கு கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைன்னு தான் நீங்க சொல்றேன். நீங்க சொல்றீங்க ஒண்ணும் பிள்ளைக்கு உறவு உறவுங்கிறீங்களா? அருமையா எங்க செயலாளர் மாமா ஒரு கதை எழுதி கொடுத்துருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. சொல்றேன். ஒருத்தி என்ன நீக்கிற அப்பனுக்கு மாவளுக்கும் சண்டை வந்துட்டது. காத்தால மண்டகளியா போட்டா பொழுதோட இலைகளையும் தின்னுக்கோணுமில்ல உறவு அப்படின்னா. அப்பக்காரன் அவ வீட்டுக்கு போய்க்கிறேன். மருமவே வராத மாமனார் வந்துக்கிறாங்கோ. ஏமணி கருங்கடா இருக்குது, கருமாரியாத்தாலும் கூட்டது வெட்டி விருந்து போட்டுறாங்க அப்பனுக்குன்னு. அப்பனுக்கு விருந்து போட்டு ஏத்தறாங்க போய் போ. அடே அந்த ஒண்டி கருப்புறன்னு சாவளம் விட்டுருக்குறோம்ல, அதைனால அறுத்து போட்டுடலாம். அவனுக்கு சா போட்டு ஏத்துறக்கு அவன் அவத்தானா சீர் சிறப்பு 7 வண்டி அவனுக்கு சா போட்டு கொடுக்குறீங்க போ. அடே அட அவரைக்காய் காய்ச்சி கிடக்குதுல கொண்டையில பூரா கொத்து கொத்தா போய் பிஞ்ச அவரைக்காய பொறிச்சாந்து தட்டக்கட்டு போட்டு காய்ச்சி கொடு. அவரைக்காய் ஓட்டு அவனுக்கு ஏத்தோடு அவன் பண்ண லட்சணத்துக்கு. சரி கடைசியில் என்னதான் பண்ற இருக்கு பாருன்னு வேலையில் போய் 5-6 கீரை இருந்திருந்து மடி கொட்டி பொறிச்சிட்டு வந்து கிடச்சி போட்டான். போட்டவன் வீட்டுக்குள்ள புரிசு மாட்டாட்டி பேசி போட்டு அப்பக்காரங்கிட்ட நல்ல விளையாட்டு போய் அப்பா அப்போ கீரை எப்படி இருக்குதுங்க அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னாலாமா அந்த மவராசை ஆட்டுக்கடா வெட்டி அறுத்து வச்ச கோழி வச்சு பிஞ்ச வரக்கா பொரியலோட கடைச்சி போட்ட கீரை கமகமனு மணக்குது. நடுவரவர்களே இன்னைக்கு உறவுகள் எல்லாம் பணம் கொடுத்தாத்தான் அப்பே வருமானம் இல்லாதவனை இன்னைக்கு மனுஷனை ஏத்துக்கிறாங்களா? இல்லையே. இல்லாலும் வேண்டா ஈண்டெடுத்த தாயும் வேண்டா பொல்லா சமைதர்களை செல்லாதவன் வாய் சொல்லுங்க. இன்னைக்கு 5000 பேர் வரி போட்டுக்கிறோம். இன்னைக்கு சபையிலே மஞ்சுநாதன் பட்டிமன்றம் வைக்கலாமா, ஆடல் பாடல் வைக்கலாமா, ஆர்கெஸ்ட்ரா வைக்கலாமான்னு ஒரு சபையில பேசும்போது அந்த சபையில வரி கட்டாதவன் வந்து இல்லைங்க மஞ்சுநாதன் பட்டிமன்றம் வைக்கலான்னு சொன்னா இந்த சபை ஏத்துக்குமா? ஏத்துக்காது. டேய் நீ கோய வரியே கொடுக்கல, அமாவாசை கும்பிட்றதுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, வரி கும்பாசேத்துக்கு வரி வச்சு கொடுக்கல, நீ எவ்வளோ நியாயம் பேசுற? நடுவரவர்களே அவனுடைய வாய்ச்சொல் எந்த சபையிலும் போய் செல்லணும்னா காந்தி போட்ட நோட் இருக்கணும். எட்டனா இருந்தா 8 ஊரு எம்பாட்ட கேக்கு, 10 இருந்தா 10 ஊரு எம்பாட்ட பாடு, 8 இருந்தா 8 ஊரு எம்பாட்ட கேக்கு, 10 இருந்தா 10 ஊரு எம்பாட்ட பாடு, குட்டையோ நட்டையோ மொட்டவா 10 ரூபாய் இருந்தா இந்த ஊரே 2 கட்டு போகும், இந்த நாடு 2 கட்டராகும், 8 இருந்தா 8 ஊரு எம்பாட்ட கேக்கு. அவராது நீ பாடுற எல்லாரும் வாய பாக்குறாங்க, நான் வேட்டிய பாக்குறேன். அவருதோ அவரலையோ இந்த ஆட்டம் போடுறானே அப்படின்னு அவன்தான் போச்சு, அதனாலதான் பார்த்தேன். நீமா அவராதுங்கிற நான் பேசுறேன், நீ கட்டிட்டு வரியா? இல்ல பேசுங்க. நடுவர் அவர்களே இன்னைக்கு ஒரு சபையில நம்ம பேர் விளங்கணும்னா கூட பணம் வேணுங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. அந்த காலத்துல எங்க அப்பத்தாலாம் 14 புள்ள பெத்தா. எத்தனை புள்ள? 14 புள்ள. உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையாத்தான் பார்த்தாரு. நல்ல வேலை பார்த்திருக்காரு. ஏன் 10 புள்ள 14 புள்ள? அந்த காலத்துல புள்ள பேக்கருக்கு என்ன செலவு? மாடு கண்டு போடுற மாதிரி வருஷம் ஒரு ஈத்து. சித்திரையில வளம்பட்டா தைல புள்ள பப்பா, சித்திரையில வளம்பட்டா தைல புள்ள பப்பா, 14 புள்ள. நான் போய் கேட்டேன், அப்பாரு ஏன் 14 புள்ளை பெத்தீங்க? உங்க பெரியப்பாருக்கு 13 புள்ளைடா, அவனை தாண்டி காட்டணும்னே 14 புள்ள பெத்தங்க. அப்பாரு எதுல கொண்டு வைராக்கியத்தை வச்சிருந்திருக்கான் பாரு. நடுவரவர்களை சும்மா தூரம் துடி பார்க்கணும், மானத்தை அழகு பார்க்கணும், அப்படி எங்க தூரம் கொடுத்துக்காரெல்லாம் சும்மா அப்படின்னாவே பிடிச்சிக்கிச்சானே. அந்த காலத்துல 10 புள்ள 14 புள்ளைன்னா அன்னைக்கு புள்ள பேக்கருக்கு செலவில்லை. என்ன செலவு? 2 வெத்தலை, குரங்கு போத்தாலை, கொட்டைப்பாக்கு,
6 நம்பர் சுண்ணாம்பு. நாயும் என்னை சேர்த்து ஒரு போட்டோ எடுக்கிறான். எடுக்கிறா டக்குன்னு எடுக்கிறா. கருப்பு நாய்டா. அந்த சேர்த்து எடுக்கிறா. என் பொண்டாட்டி கேட்குறா, உன் பேச்சை எந்த நாய் கேட்கும்? இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட கட்டினோம்னா குடும்பத்தில் குழப்பமே வராதுறான். மாப்பிள்ள நான் கட்டுற அதுக்கு தான்டா நாயை பிடிச்சேன். நான் ஒரு நாய் வளர்க்குறேன் மாப்பிள்ள. வாரத்தில் 5 நாள் நான் தான் கறி போடுறேன். சரி. 2 நாள் மட்டன் போடுறேன். வாரம் பூரா பிஸ்கட் போடுறேன். 25,000 ரூபா கொடுத்து நாய் வாங்கியிருக்கேன். நான் வீட்டுக்கு போனேன்னா அந்த நாய் ஏன்ட்ட வாழாட்ட மாட்டேங்குதுறான். பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழாட்டுதுறான். நடுவர் அவர்களே, நாய் நன்னி விடுதுங்க. என் நாய் நன்னி இல்லாததுரா. ஏங்க என் பக்கம் என் நாய் நன்றி இல்லாத நாய். ஏங்க நன்றி இல்லாத கிடக்குது? நான் தாண்டா கறி போடுறேன், சிக்கன் போடுறேன், பிஸ்கட் போடுறேன். என்கிட்ட வாழாட்டவே பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே வாழாட்டு. ஏங்க அவன் ஒரு பொட்டை நாய் வளர்க்குறான்டா. அவன்கிட்டே போய் வாழாட்டி நிற்கிறான். என்ன சந்தேகம்? அது நாய்க்கு சொந்தம்டா. ஏன்டா நாயை கிளப்பி விட்டுக்கிட்டு ஒத்த கருப்பு நாய் வந்து கிளப்பினேன். அந்த நாய் இந்த தான் இருக்கா. நாய் பட்டிமன்றம் நடக்கிற இடத்துக்கு வரல. அது பார்க்குது நம்ம இருந்த இடத்துல இன்னைக்கு எந்த நாயெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்து போய்கிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, ஏன் அந்த காலத்துல அவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு உறவுகள் வேணும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த காலத்துல கவண்ட மூடாட்ட ஒரு சுயநலமான ஊட ஆர்வம் இல்லைங்க. ஒரே ஒரு பிள்ளை பெற்றுக்கிறாங்க. பையனா இருந்தாலும் ஒண்ணு, பிள்ளையா இருந்தாலும் பாரு கொத்துக்கிற மாதிரி குத்துக்கல்லாட்டா ஒத்த பிள்ளை பெற்றுக்கிட்டு. ஏன் நான் என்ன கேட்கிறேன், ஆள் நல்லா திட்டமா இருக்கிறீங்க, திடகாத்திரமா இருக்கிறீங்க. 4 ஏக்கரா பூமி இருக்குது, 2 ஏக்கரா பூமி இருக்குது. அந்த குழந்தை ஒரு 2 குழந்தை பெற்று அதை வளர்க்க முடியல, படிக்க வைக்க முடியலன்னா உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்னு கேட்கிறேன். உண்மை மாப்பிள்ள. ஒரு காலத்துல 14 புள்ள, 15 புள்ள, 12 புள்ள பெத்தாங்க. அந்த காலத்துல குழந்தை நிறைய இருக்குன்னு குடும்ப கட்டுப்பாடு சின்னம், முக்கோண சின்னத்தை எல்லா தென்னை மரத்துலையும் அடிச்சு வச்சாங்க. தென்னை மரம் பூரா கேட்டுக்கிட்டு 2 காய்க்கு மேலே காய்க்க மாட்டேன்ருச்சு. இவன் தான் கேட்க மாட்டேன்னு அந்த காலத்தில் 12 புள்ள 15 புள்ள. இப்போ பார்த்தா ஒன்றும் இல்லாட்டினா அதுவும் இல்லை, அதுவும் கிட்டுன்றாங்க. இப்போ ஏதோ நடுவர்களே, வெறும் 7 ஊடா இருந்து நல்லவழியம் வரலாறு, அண்ணன் தம்பி வரலாறு தான். சின்னூடு பெரியோடு, மூத்தோர் குடி இளையோர் குடிம்பாங்க. அப்படி வெறும் 2 ஊடா இருந்து இன்னைக்கு 5000 ஊடா பெருகுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? சொந்த பந்தா வேணும்னு நம்ம கிழவமாருக்கு அன்னைக்கு நினைச்சா ஒண்ணு போனாலும் ஒண்ணு நம்மளை பார்க்குமடா அப்படின்னு 6 ரூபாய் 7 ரூபாய் 10 ரூபாய் பெத்தாங்க. ஆனா இந்த காலத்துல வருமானம் இருந்தாலும் ஒரே ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறாங்க. நான் சொல்றேனுங்க, 2050க்கு மேல யாருக்கு தாய் மாமன் இல்லை, அத்தை இல்லை, எல்லா குழந்தைகளும் அனாதைகள் தான். அவன் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கான். லாரியோடு பஸ்ஸோடு ஓட்டல இருக்கு, எல்லா தொழிலும் இருக்கு. ஆனா அந்த குழந்தை அனாதை. உண்மை. அடிச்சரிச்சா ஆணு கேட்கற கால் இல்ல. 1000 சண்டை வந்தாலும் இன்னைக்கு என்ற நம்பிக்கையார் இருக்கிற பேச்சுவார்த்தை இல்லாத இருந்தாலும் என்னை ரோட்ல ஓர ஒருத்தன் கை வீசினா நான் விட்டுருவானா? 1000 தம்பி எங்களுக்குள்ள சண்டை இருக்குன்னா எங்க அண்ணக்காரன் நடிக்கிறதுக்கு யாரான்னு கேட்கறதுக்கு ஒரு உறவு வேணும்னு நினைக்கிறாங்களா? காசுதான். உண்மைதான். அன்னைக்கெல்லாம் அண்ணன் தம்பி உறவுகள் இருந்துச்சு. இன்னும் சொன்ன மாதிரி 2050ல் சித்தப்பாங்கிற உறவே இருக்காது. சித்தப்பான்னா யாரு? பருத்தி வீரன் படம் போட்டு காட்டணும், இவர் தான் சித்தப்பா. வரதா இல்லையான்னு பாருங்க. வரப்புக்கு இதே நிலைமையில போச்சுன்னா அப்புறம் வராது என்ன பண்ணு? தாய் மாமன்னா யாரு? யாரு தாய் மாமன்? என்ன படம் போட்டு காட்டணும்? கிழக்கு சீமை படம். கிழக்கு சீமை படம் போட்டு காட்டணும், இவர்தான் தாய் மாமன். தாய் மாமை சீர் சுமந்து வாராண்டின். நம்ம தாய் மாமன் உறவு இருக்காது, அத்தை உறவு இருக்காது, மாமா உறவு இருக்காது, என்ன உறவும் இல்லாமல் போயிடும். அதனால தயவு செய்து 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளுக்கு மேல பெற்றுக்கங்க, 2 பிள்ளையாவது பெற்றுக்கங்க. முடிஞ்சவி இன்னைக்கு போய் நல்லபடி அவங்ககிட்ட வரமாங்குங்க. அதான் அடுத்த வருஷம் எனக்கு புள்ள வரங்குடி ஒரு கிடா வெட்டணும் கூட கும்பிடுங்க. நீங்க வேண்டியலா? எனக்கு தான் 2 குழந்தை பிறந்து ஆபரேஷன் பண்ணி சொல்லி வேண்டி எனக்கு இங்க பொம்பளை பிள்ளையில கேட்கிறேன். அதான் ஏமா நீங்க நல்லபடி அம்மங்க கோயில்ல வேண்டியலா? என்ன வேண்டுன? பொம்பளை பிள்ளை வேணும். உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும். 2 பேரும் இந்த வருஷம் வேண்டி இருக்கீல்ல. அந்த நல்ல புளியம்மை வேண்டுகின்ற பக்தர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை தரக்கூடியவள் தான் அந்த நல்ல புளியம்மன். வேண்டது பெருசு இல்லம்மா, வேண்டிட்டு வீட்டில் இருக்கணும். தினம் பைதுக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பாகாது. ரைட், நீங்க பேச. நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500
வச்சுக்கிறேன். எனக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சு சார், நான் என்ன பண்றது? பண்ணி ஆபரேஷன் பண்ணியாச்சுன்னு கம்முனு சாமி கும்பிட்டு போக வேண்டியது. நடுவர் அவர்கள் டவுசர் பாக்கெட்ல 1,93,500 வச்சுக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. எங்க? அப்பா வெயிட் மாப்பிள்ள. ஓ, உலகத்திலே விலையுயர்ந்த டவுசரும் ஒன் டவுசர் தான்டா. ஏது திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்சுக்க சுத்தி கண்ணன் கொடுத்துக்காவண்டா இருக்கிறாங்க, அறுத்து போட மாட்டாங்க. நடுவர் அவர்கள் இந்த 1,93,500 இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தாலும் ஜாலி சொல்லலியாத எங்க கண்ணன் கொடுத்து கால கமண்ட பக்கம் மத்தியிலே அந்த படத்தை இந்த மேடையிலே இவத்துக்குள்ள வைக்கிறேன். இவத்துக்குள்ள வை. ராணி அவர்களையும் லலிதா அவர்களையும் தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்து முன்னால எங்க சவுத்தோப் மாம் கையில கொடுத்து சோழா கிட்ட எடுத்து தர சொல்லி அந்த பணத்தை நம்ம செயலாளர் கையால உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன பண்ணணும்? அவங்க முதுக அவங்கள திரும்பி பார்க்கணும். ஒரு 2,000 ரூபாய் மட்டும் கொடுறான். இது 2 பேர் முதுகை நான் திரும்பி பார்க்கறேன். அதுக்கெல்லாம் அவ புருஷா இருக்கிறான், அவங்களே பார்த்துட்டு போறாங்க. நடுவர் அவர்களே 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? இந்த உலகத்துல அப்படி ஒரு போட்டி வச்சா யாராலும் ஜெயிக்க முடியுமா? முடியாது. எனக்கு அப்புறம் ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் எவன் பாக்கறதுக்காக பொம்பளைகள்ல ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படியில வைக்கிறாளுவா? அப்படி கேளு. பாரு, முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால் இழுத்து பார்க்கலாம். பாரு, கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பார்க்கலாம். என்னைக்கு லேடிஸ் ஊரா ஜாக்கெட்ல கல்ல வச்சாங்களா புருஷமார்களுக்கு பூரா கிட்டினியில கல்லு வந்து கிடக்குறேன். அங்கே நீங்க எப்படி வந்துச்சு? மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆகி போல் இருக்குது. எப்படி செலவு இல்லாம ஆயிருக்கு. அதை விட கொடுமைங்க என்ற பொண்டாட்டி சாக்கெட்ல போர்த்துக்கால 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தா. தெருக்கடி சாக்கெட்ல நாடா விட நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் சாக்கெட்ல நாடா வச்சேன். அதுக்கு சரியா போச்சுக்கிறாளே. இந்த சொந்த பந்தத்தினால குடும்பத்துல சந்தோஷம் வருமா? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி. டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபா கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. சரி. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க? ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. மாத்திட்டான்டா. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் இருக்கணும் அப்படின்னாங்க. அது சரி. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏனுங்க? ஏன்டா இப்ப வந்தான்னு கேக்குறேன். உங்க ஒய்ஃபை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறக்கிறானே. இந்த பொண்டாட்டியால இந்த உறவால சந்தோஷம் இருக்குமா? இருக்குமாங்க. வளைக்க பிரிச்சு வச்சு அதில் போய் நானே மாட்டிக்கிட்டு செடி விலங்க எடுத்து பெரிய வண்டி நானே தான் மூட்டிக்கிட்டு வாசலில் வலியும் இல்லை வாழ ஒரு விதியும் இல்லை வேணாய பொண்டாட்டி அம்மாண்ணி அம்மாண்ணி நான் போறேன் சஞ்சாஜம் அதை யார் கொடுத்தான் ஒரு மூணு முடிச்சால முட்டாளான கலை கலை தம்பியா இருந்தேன் தேருக்குள்ளே இப்போ புழுந்தேன் தேருக்குள்ளே நான் இருந்தேன் தேருக்குள்ளே இப்போ புழுந்தேன் தேருக்குள்ளே. நல்லா இருக்கிற ஆம்பளை பொண்டாட்டி எடுத்ததுக்கு அப்புறம் சொந்த வந்ததுனால தாங்க பைத்தியம் முடிச்சு நடுத்தரவுல லோ 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 லோன்னு சுத்துறேன். ஏங்க இன்னைக்கு ஏங்க நிறைய பேர் சன்னியாசம் போறாங்க. உறவுகள் சரியில்லைங்க. பையன் ஒரு பக்கம் முடுங்குறான், பொண்டாட்டி ஒரு பக்கம் முடுங்குறா, பிள்ளை ஒரு பக்கம் முடுங்குறா, பெத்த தாய் ஒரு பக்கம் முடுங்குறா, சொந்தக்காரன் ஒரு பக்கம் முடுங்குறா. இந்த புடுங்களுக்கு அந்த புடுங்கல் எவ்வளவோ பரவாயில்லைங்க சன்னியாசம் போறாங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பொண்டாட்டி புருஷனை மதிக்கிறாளா? நான் கேட்கறேன், ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு எப்பங்க? எப்ப? காத்தால இருந்துச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸ்ல இத்தனை போட்டு நப்பி தார தின்னு போட்டு பாரோம்.
ஒரு மனுஷனுக்கு நல்ல சாப்பாடு அந்த நைட்டு சாப்பாடு தானக்கா. அந்த சாப்பாட்டை பொண்டாட்டிக்காரி திருவாய் மூடி போடுற அளவுலாம் தட்டத்துல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸா ஆரம்பிப்பாங்க. நீங்க வாட்டுக்கு வாரீங்க வீட்டுல என்னால நடக்குது உங்களுக்கு தெரியுதா? இருங்க குழம்பு ஊத்திட்டு வாரேன். கொக்காரி வாரா திருச்சிக்காட்டுல இருந்து வாரா என் கல்ல கடை கட்டியே இல்லையா? கொக்கால கட்ட ரொம்ப கட்ட வளப்பையா ஏத்தி விடுறா. ஏங்க எரியுது தைலத்தை மூக்கில வச்சு எரியாத மணக்குமோ? உங்களுக்கு மூக்கு அறியுது, எனக்கு மவரு அறியுது. தண்ணி நல்லா கலந்து குடிக்கணும். அந்த பழக்கமே இல்லைங்க. விட்டா 6 மாசம் அப்படித்தான் தினம் சொல்றா கிங்கு லூஸ். வர உங்க அப்பிக்கார 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். நாமளும் 2 புள்ள பத்து வச்சிருக்கிறோம்ல, அவனுக்கு ஒரு படிப்பு வேண்டாமோ, ஒரு வருமானத்துக்கு வேண்டாமோ, அவன் 500 கொடுத்தே குட்டிச்ச ஒரு வண்டி வச்சிருக்கிறேன். இருங்க தயிர் ஊத்திட்டு வாரு. அந்த சோறு தொண்டையில் இறங்குமா? அவ்வை பிராட்டி சொன்னா, கொடிது இளமைகள் வறுமை கொடிது, அதனிடம் கொடிது வறுமைகள் நோய் கொடிது, அதனிடம் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி. அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தவன கொடுமைன்னு சொன்னாலையா. ஒருவன் நல்ல சோறு போடுறதுக்கு துப்பு இல்ல. சொந்தம் வந்தா பேசறதுக்கு 3 பொம்பளை வந்துக்கிறீங்களே, வரலாமா? வந்தா சோத்தை தின்னு போட்டு வீட்டுக்கு போக வேண்டியது நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களை குத்தி காட்டுறாளுங்க பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு முன்னால 2 பணம் சம்பாதிக்காது இருந்திருப்பேன்.